வெல்கம் டு டிஸ்பிரிண்ட் அகாடமி. ஸோ போன வீடியோவில் என்ன பார்த்தோம், சேலியன் ஃபீச்சர் ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம் இல்லையா? ஸோ சேலியன் ஃபீச்சர்ஸ்ல என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா, ரிஜிட்னா என்ன, ஃபிளெக்சிபிள்னா என்ன, ஸோ எதனால பார்ஷியலி ரிஜிட் பார்ஷியலி ஃபிளெக்சிபிள்னு சொல்றோம், அதே மாதிரி டைப்ஸ் ஆஃப் மெஜாரிட்டி பத்தியும் பார்த்தோம், அதே மாதிரி ஆர்டிகல் 368 அமெண்ட்மெண்ட் பத்தியும் பார்த்தோம். ஓகேவா? ஸோ இந்த வீடியோவில் என்ன பண்ண போறோம் அப்படின்னா, அதே சேலியன் ஃபீச்சர்ஸ்ல பார்லிமெண்டரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்டுக்கும் பிரசிடென்ஷியல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்டுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்றத ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ ரெண்டு விஷயங்கள் எழுதிக்கலாமா? ஸோ இதை டிஃபரன்ஷியேட் பண்ணி தான் பார்க்க போறோம். ஸோ அதை டேபிள் போட்டு எழுதிக்கிட்டீங்க அப்படின்னா இன்னுமே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் திங் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, பார்லிமெண்டரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம், பிரசிடென்ஷியல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் நெக்ஸ்ட் எழுது. ஓகே. சோ பார்லிமெண்டரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் என்ன, பாராளுமன்ற முறை அரசாங்கம். பாராளுமன்ற முறை அரசாங்கம் என்ன சொல்லுவோம், பார்லிமெண்டரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். சோ அதே வந்து பிரசிடென்ஷியல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் ஜனாதிபதி முறை அரசாங்கம். ஓகேவா? சோ இது ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, சோ ஆக்சுவலா நம்ம வந்து பாராளுமன்ற முறை பிரசிடென்ஷியல் ஃபார்ம்னு சொன்னாலே என்ன யார எக்ஸாம்பிளா காட்டுவாங்க அப்படின்னா, இந்தியா அண்ட் யுஎஸ்ஏவை எக்ஸாம்பிளா காட்டுவாங்க. ஏன்னா இந்தியா ஃபாலோ பண்றது பாராளுமன்ற முறை அரசாங்கம் அண்ட் யுஎஸ்ஏ ஃபாலோ பண்றது அப்படின்றது பிரசிடென்ஷியல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் அப்படின்னு. ஓகே, இது ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்? பாராளுமன்றம் அப்படின்னா ஒரு பாராளுமன்ற கட்டமைப்பு அப்படின்றதுக்கும் பிரசிடென்ட் தான் ஹெட்டா இருப்பார். ஓகேவா? சோ இதுல மெயினான வித்தியாசம் அப்படின்னா என்ன அப்படின்னா, எக்ஸிகியூட்டிவ் தான். ஸோ எக்ஸிகியூட்டிவ் அப்படின்னா என்ன? ஸோ ஆக்சுவலா நம்மளுடைய கவர்மெண்ட் அப்படின்றது எப்படி சார் பிரிஞ்சிருக்கும்? மூணா பிரிஞ்சிருக்குமா? ஸோ கவர்மெண்ட் அப்படின்றது மூணா பிரிஞ்சிருக்கும். ஒன்னு லெஜிஸ்லேட்டிவ், எக்ஸிகியூட்டிவ் அண்ட் தென் ஜுடிஷியரி அப்படின்னு. சரி, லெஜிஸ்லேட்டிவ் அப்படின்னா என்ன? சட்டம் இயற்றும் இடத்தை தான் நம்ம என்ன சொல்லுவோம், லெஜிஸ்லேட்டிவ் அப்படின்னு சொல்லுவோம். சட்டத்தை இயற்றும் இடத்தை நம்ம லெஜிஸ்லேட்டிவ் சொல்லுவோம். சட்டத்தை செயல்படுத்துற இடத்த நம்ம என்ன சொல்லுவோம், எக்ஸிகியூட்டிவ், நிர்வாகம் அப்படின்னு சொல்லுவோம். சட்டத்தை செயல்படுத்துற இடத்த நம்ம எக்ஸிகியூட்டிவ் சொல்லுவோம். நெக்ஸ்ட் ஜுடிஷியல் அப்படின்றது அந்த சட்டம் சரியா செயல்படுதா இல்லையான்னு பாக்குறது தான் என்ன, ஜுடிஷியரியோட வேலையா இருக்கு. கரெக்டா? சட்டத்தை இயற்ற இடம் லெஜிஸ்லேட்டிவ், சட்டத்தை செயல்படுத்துற இடம் எக்ஸிகியூட்டிவ், சட்டம் சரியா செயல்படுதான்னு கண்காணிக்கிறதுக்கு ஜுடிஷியரி. இது மூணு தான் இருக்கு இல்லையா? சோ இதுல இந்த எக்ஸிகியூட்டிவ் தான் நமக்கு என்ன பண்ணும், பார்லிமெண்டரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்டுக்கும் பிரசிடென்ஷியல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்டுக்கும் வேறுபடுத்தி காட்டும். எப்படி சார் வேறுபடுத்தி காட்டும் அப்படின்னா, சோ ரெண்டு பேர் இருந்தாங்க அப்படின்னா, டூயல் எக்ஸிகியூட்டிவ் இருந்தது அப்படின்னா அது பார்லிமெண்டரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட். டூயல் எக்ஸிகியூட்டிவ். சோ டூயல் எக்ஸிகியூட்டிவ்னா என்ன? இரட்டை நிர்வாகம். இரட்டை நிர்வாகம்னா என்ன? பிரைம் மினிஸ்டரும் இருப்பாங்க, அதே டயத்துல யாரும் இருப்பா, பிரசிடென்ட்டும் இருப்பாங்க. அப்படி இருந்தாங்கன்னா என்ன, இரட்டை நிர்வாகம். டூயல் எக்ஸிகியூட்டிவ் இருந்ததுன்னா என்ன, பார்லிமெண்டரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட். இதுவே சிங்கிள் எக்ஸிகியூட்டிவ், ஒற்றை நிர்வாகமா இருந்ததுன்னா அது என்ன, பிரசிடென்ட். யார் மட்டும் தான் இருப்பா நிர்வாகத்துல, நிர்வாக தலைவரா யார் மட்டும் தான் இருப்பா, பிரசிடென்ட் மட்டும் இருந்தாங்க அப்படின்னா எனக்கு அது பிரசிடென்ஷியல். சோ இதுல சொல்லுவோம் இல்லையா, பிரசிடென்ட் அப்படின்றது என்ன, நாமினல் ஹெட். நாமினல் ஹெட்னா என்ன, பெயரளவு தலைவர் தான் யாரு, பிரசிடென்ட். ஆனா ரியல் ஹெட் யார்கிட்ட தான், ரியல் பவர் யார்கிட்ட தான் இருக்கும், பிரைம் மினிஸ்டர் தான் இருக்கும் இல்லையா? சோ இதுதான் டூயல் எக்ஸிகியூட்டிவ், இரட்டை தலைமை அப்படின்னு சொல்லுவோம், இல்லாட்டி இரட்டை நிர்வாகம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? சோ ஒற்றை எக்ஸிகியூட்டிவ்ல நாமினல் ஹெட்டும் இவர் தான், அதே மாதிரி ரியல் ஹெட் யார்கிட்ட தான் இருக்கும், பிரசிடென்ட் இருந்துன்னா அது பிரசிடென்ஷியல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட். இது ஃபர்ஸ்ட் டிஃபரன்ஷியேட். ஓகேவா? சோ ரெண்டாவது டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னா,
Executive is responsible to legislature. Executive எக்ஸிகியூட்டிவ்னா என்ன? நிர்வாகம் அல்லது சட்டத்தை செயல்படுத்தும் இடம். ஓகேவா? எக்ஸிகியூட்டிவ்னா நிர்வாகம் அல்லது சட்டத்தை செயல்படுத்தும் இடம். லெஜிஸ்லேச்சர்னா என்ன சொல்லியிருக்க? சட்டத்தை இயற்றும் இடம். ஓகேவா? இதுல என்ன சொல்லிருக்காங்க? எக்ஸிகியூட்டிவ் இஸ் ரெஸ்பான்சிபிள் டு லெஜிஸ்லேட். அதாவது ஒரு நிர்வாகம் அப்படின்றது சட்டத்தை இயற்ற இடத்துக்கான பொறுப்பை ஏற்குது அப்படின்னு சொல்றாங்க. ரெஸ்பான்சிபிலிட்டினா என்ன? பொறுப்பு. ஓகேவா? ஒரு சட்டத்தை இயற்றதுக்கான பொறுப்பை யார்கிட்ட இருக்கான்? நிர்வாகத்துக்கிட்ட இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? லெஜிஸ்லேச்சர்ல யாரெல்லாம் இருக்கா? லோக்சபா, ராஜ்யசபான்னு இருக்காங்களா? இந்த லோக்சபா ராஜ்யசபால இருக்கிறது யாரு? மெம்பர்ஸ் ஆஃப் பார்லிமெண்ட், எம்பி தான் இருப்பாங்க. கரெக்டா? எம்பிஸ் தான் இதுல இருப்பாங்க. அந்த எம்பி யாரு? எக்ஸிகியூட்டிவ். எம்பிஸ் தான் யாரு? எக்ஸிகியூட்டிவ். நிர்வாகத்தை சார்ந்தவங்க தான் யாரு? இவங்க. இந்த நிர்வாக தலைவர்கள் தான் எங்கவும் இருக்காங்க? லெஜிஸ்லேச்சர்ல இருக்காங்க. அப்போ எக்ஸிகியூட்டிவ் தான் சட்டத்தை இயற்ற இடத்துலயுமே இருக்கிறதுனால எக்ஸிகியூட்டிவ் இஸ் ரெஸ்பான்சிபிள் டு லெஜிஸ்லேச்சர் அப்படின்றத நம்ம சொல்லுவோம். ஓகேவா? சோ இதே பிரசிடென்ஷியல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்ல எக்ஸிகியூட்டிவ் இஸ் நாட் ரெஸ்பான்சிபிள். ஓகே, executive is not responsible. ஓகேவா? எக்ஸிகியூட்டிவ் எதுக்கான பொறுப்பை ஏற்க மாட்டாங்க? சட்டத்தை வடிவமைக்கிறதுக்கான பொறுப்பை யார் ஏற்க மாட்டா? எக்ஸிகியூட்டிவ் ஏற்க மாட்டாங்க. ஓகேவா? சோ நெக்ஸ்ட் மூணாவது பாயிண்ட் என்ன அப்படின்னா, third point, ministers can be outside the legislature. ஓகேவா? சோ ஒன்லி எம்பிஸ் ஆர் அப்பாயிண்டட் as ministers. அதாவது இப்போ ஒரு மந்திரி அறிவிக்கிறாங்க, மினிஸ்டர்ஸ் அறிவிக்கிறாங்க அப்படின்னா அவங்க யாரா இருக்கணும்? லெஜிஸ்லேட்டிவ்ல ஒரு மெம்பரா இருக்கணும். மெம்பர் ஆஃப் பார்லிமெண்டா எம்பியா இருந்தாதான் அவங்க என்ன பண்ண முடியும்? மினிஸ்டர்ஸா அறிவிக்க முடியும். இஃப் இன் கேஸ் மினிஸ்டர், அதாவது எம்பியா இல்லாதவங்க மினிஸ்டரா அறிவிக்க முடியாதா கேட்டா அறிவிக்கலாம். ஆனா அடுத்த 6 மாதத்துக்குள்ள அவங்க என்ன பண்ணிருக்கணும்? மெம்பர் ஆஃப் பார்லிமெண்டா மாறி இருக்கணும். ஓகேவா? அதுதான் நம்ம இந்தியாவில செயல்படுத்துறது. பார்லிமெண்டரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்ல பாராளுமன்ற உறுப்பினர்களா நீங்க இருந்தா மட்டும்தான் உங்களை என்னவா பண்ண முடியும்? மினிஸ்டர்ஸா அறிவிக்க முடியும். ஒருவேளை நீங்க பாராளுமன்ற உறுப்பினர்களா இல்லன்ற பட்சத்துல 6 மாசத்துக்குள்ள நீங்க ராஜ்யசபா எம்பியாவோ இல்ல லோக்சபா எம்பியாவோ நீங்க மாறி இருந்தா ஓகே பண்ணிப்பாங்க. இதுவே பிரசிடென்ஷியல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்ல மினிஸ்டர்ஸ் can be outside the legislature. சோ பாராளுமன்றத்தை தாண்டி இருக்கிற மெம்பர்ஸை நீங்க என்ன பண்ணலாம்? மினிஸ்டர்ஸா மாத்தலாம். அதாவது இப்போ ஒரு உறுப்பினர் இருக்காரு, ஒரு அமைச்சர் இருக்காரு, அந்த அமைச்சர் வந்து பாராளுமன்றத்துல ஒரு உறுப்பினரா இல்லன்ற பட்சத்திலுமே அவரையுமே என்ன பண்ணலாம்? நீங்க மினிஸ்டரா அறிவிக்கலாம். அப்படின்றதுதான் என்ன? பிரசிடென்ஷியல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட். ஓகேவா? சோ நான்காவது வித்தியாசம் ரொம்ப ரொம்ப முக்கியமான வித்தியாசம், dual membership. Sorry, single membership, இங்க dual membership. சோ இதெல்லாம் சிங்கிள் மெம்பர்ஷிப், டூயல் மெம்பர்ஷிப் அப்படின்னா இப்போ ஆக்சுவலா நம்ம இந்தியால பாத்தீங்க அப்படின்னா
எம்பிக்குன்னு ஒரு எலெக்ஷன் நடக்கும், எம்எல்ஏக்குன்னு ஒரு எலெக்ஷன் நடக்கும். கரெக்டா? ஆனா இப்போ என்ன ஆகும் அப்படின்னா, இப்ப எம்பியா எலெக்ட் ஆனவங்க எங்க மட்டும் தான் போவாங்க? பார்லிமெண்ட்டுக்கு மட்டும் தான் போவாங்க. கரெக்டா? எம்எல்ஏவா செலக்ட் ஆனவங்க எங்க மட்டும் தான் போவாங்க? ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி, சட்டமன்றத்துக்கு மட்டும் தான் போவாங்க. இவங்க பாராளுமன்றத்துக்கு போவாங்க, இவங்க சட்டமன்றத்துக்கு போவாங்க. கரெக்டா? ஆனா இதுவே அமெரிக்கா மாதிரியான நாடுகள்ல இப்போ ஒரு பர்சன் எலெக்ட் ஆகுறாங்க அப்படின்னா அவங்க ஸ்டேட் எலெக்ஷன்ல எலெக்ட் ஆயிடுவாங்க. அதாவது ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிக்கு எலெக்ட் ஆவாங்க. அவங்களே எங்கேயும் போகலாம், பார்லிமெண்ட்டுக்கு போகலாம், பாராளுமன்றத்துக்கு போகலாம். அப்போ அவங்களுக்கு இரட்டை உறுப்பினர் உரிமம் அப்படின்றது தரப்படும். ஓகேவா? சோ அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்ப எம்எல்ஏவா ஆனவங்க டைரக்டா என்னவாவும் மாறிடுவாங்க, எம்பியாவும் மாறிடுவாங்க. ஓகேவா? சோ இதுதான் டூயல் சிட்டிசன்ஷிப், டூயல் மெம்பர்ஷிப் அப்படின்றது. அப்ப எலெக்ஷன் ஒரே ஒரு எலெக்ஷனா தான் நடக்கும், ஆனா அவங்க ரெண்டு இடத்துலயுமே பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ஆனா இந்தியாவில அப்படி கிடையாது. எம்எல்ஏக்கு நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணீங்க அப்படின்னா, எம்எல்ஏ எலெக்ஷன்ல செலக்ட் ஆனீங்க அப்படின்னா சட்டமன்றத்துக்கு மட்டும் தான் போக முடியும், எங்க போக முடியாது? பாராளுமன்றத்துக்கு போக முடியாது. அப்ப தனித்தனி எலெக்ஷன் நடக்குது இல்லையா? சோ அதனாலதான் சிங்கிள் மெம்பர்ஷிப். சோ எம்எல்ஏக்குன்னு செலக்ட் ஆனீங்கன்னா ஒரே ஒரு மெம்பர்ஷிப் தான், எங்க மட்டும் தான் போகலாம்? ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி மட்டும் தான் போகலாம். இதே எம்பிக்காக கன்டெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா ஒரே ஒரு மெம்பர்ஷிப் தான், எங்க மட்டும் தான் நீங்க போகலாம்? பாராளுமன்றத்துக்கு மட்டும் தான் நீங்க போகலாம். ஓகேவா? சோ இதுதான் டிஃபரன்ஸ் அப்படின்றது. நெக்ஸ்ட் next okay, separation of power between legislative and executive. Sorry. Okay. சோ பாராளுமன்ற முறை அரசாங்கத்துல என்ன மாதிரியான விஷயங்கள் இருக்குன்னா ஃபியூஷன் ஆஃப் பவரா இருக்கும். சோ ஃபியூஷன் ஆஃப் பவர் பிட்வீன் யார் யார் இருக்கும்? லெஜிஸ்லேட்டிவ் அண்ட் எக்ஸிகியூட்டிவ். ஓகேவா? இவங்க ரெண்டு பேருக்குமே ஃபியூஷன் ஆஃப் பவர் இருக்கு. எப்படி சார் ஃபியூஷன் ஆஃப் பவர் இருக்கும்? சோ ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா, இப்போ ஒரு பாராளுமன்றம்னு இருக்குன்னா அங்க யாரு தான் இருப்பா? எம்பிஸ் தான் உட்கார்ந்து இருப்பாங்க. அந்த எம்பி எல்லாம் யாரு? எக்ஸிகியூட்டிவ் அத்தாரிட்டி. கரெக்டா? சோ அப்ப எக்ஸிகியூட்டிவ்ல இருக்கவங்க தான் எங்கேயுமே இருக்காங்க, லெஜிஸ்லேச்சர்லயுமே இருக்கிறதுனால இங்க என்ன நடக்குது? ஃபியூஷன் ஆஃப் பவர் அப்படின்றது நடக்குது. அப்ப இவங்க ரெண்டு பேருக்குமே ஒரே மாதிரியான அதிகாரம் தான் இருக்கிறதுனால இது ஃபியூஷன் ஆஃப் பவர் அப்படின்னு. அதிகாரங்களின் ஒன்றிணைவு. ஃபியூஷன்னா என்ன? ஒன்றிணைவு. அதிகாரங்களின் ஒன்றிணைவுன்றது எங்க இருக்கும்? பார்லிமெண்டரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்ல இருக்கும். செப்பரேஷன் ஆஃப் பவர், அதிகார பிரிவு. செப்பரேஷனா என்ன? பிரிவு. அதிகார பிரிவுனா என்ன? லெஜிஸ்லேச்சர் அண்ட் எக்ஸிகியூட்டிவ் ரெண்டா இருக்கும். லெஜிஸ்லேச்சருக்குன்னு சில அதிகாரங்கள் இருக்கும், எக்ஸிகியூட்டிவ்க்குன்னு சில அதிகாரங்கள் இருக்கும். அப்ப உன்னோட அதிகாரத்தை நீ பாத்துக்க, என்னோட அதிகாரத்தை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு அதிகாரத்தையும் பிரிச்சு எடுத்துக்கிறாங்க இல்லையா? அதுதான் செப்பரேஷன் ஆஃப் பவர். அது எங்க இருக்கும்? பிரசிடென்ஷியல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்ல இருக்கும். ஓகேவா? சோ ஃபியூஷன் ஆஃப் பவர்னு கேட்டா ஃபியூஷன் ஆஃப் பவர் பிட்வீன் லெஜிஸ்லேட்டிவ் அண்ட் எக்ஸிகியூட்டிவ் கேட்டா இது பார்லிமெண்ட். இதே செப்பரேஷன் ஆஃப் பவர்னு கேட்டா பிரசிடென்ஷியல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட். ஓகேவா? சோ நெக்ஸ்ட் ஆறாவது பாயிண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா, பிரசிடென்ட் கேன் டிசால்வ் லெஜிஸ்லேச்சர். சோ பிரசிடென்ட் நினைச்சா என்ன பண்ணலாம்? லெஜிஸ்லேச்சரை, அதாவது பாராளுமன்றத்தை டிசால்வ் பண்ணலாம். நம்ம படிச்சிருப்போம் இல்லையா, டிசல்யூஷன் ஆஃப் லோக்சபா, அதாவது பாராளுமன்றத்தை கலைக்கிறதுக்கான அதிகாரம் யார்கிட்ட இருக்கு? பிரசிடென்ட்டா இருக்கு. ஆனா அவர்கிட்ட அதிகாரம் வந்து உண்மையான அதிகாரமா இல்லையான்றது ரெண்டாவது பட்சம். ஓகேவா? சோ பிரசிடென்ட் கிட்ட ஒரு பாராளுமன்றத்தை கலைக்கணும் அப்படின்னா யார் சொன்னாதான் கலைக்க முடியும்? பிரசிடென்ட் சொன்னா மட்டும்தான் பாராளுமன்றத்தை கலைக்க முடியும். அப்போ பிரசிடென்ட் நினைச்சாலும் என்ன பண்ணலாம்? பார்லிமெண்ட்டை கலைக்கலாம். சோ இதுவே பிரசிடென்ட் cannot dissolve
லெஜிஸ்லேச்சர். அப்போ சட்டமன்றத்தை பிரசிடென்ட்னால கலைக்க முடியாதது எது? பிரசிடென்சியல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் அப்படின்றது. ஓகேவா? சரி, இதுக்கான எக்ஸாம்பிள் நம்ம என்ன பார்க்கலாம்? இந்தியா பார்க்கலாம். இதுக்கான எக்ஸாம்பிள் அதாவது பிரசிடென்சியல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்டுக்கு யூஎஸ்ஏ நம்ம பார்க்கலாம். சரி, இந்த ஆறுமே ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஏன்னா இது எப்படி கேட்பாங்க அப்படின்னா, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஒன் ஃபியூஷன் ஆஃப் பவர். அதிகார ஒன்றிணைவு. இரண்டாவது, பிரசிடென்ட் cannot dissolve legislature. அதாவது ஜனாதிபதி கருதினால் சட்டமன்றத்தை கலைக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருப்பான். ஓகேவா? சோ மூணாவது, only member of parliament are appointed as ministers. மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் மட்டும்தான் மினிஸ்டர் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா என்னது அது எனக்கு எதுல வரும் அப்படின்னு கேட்பாங்க. அப்ப இது மூணும் கொடுத்துட்டு எப்படி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அப்படின்னா, இதுல எதெல்லாம் பாராளுமன்றத்தை குறிக்கிறதா இருக்கு, பார்லிமெண்ட் கவர்மெண்ட்டை ஃபார்ம் பண்ற மாதிரி இருக்கு. இது எதெல்லாம் பார்லிமெண்டரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்டுக்கு வரும்னு சொல்லுவாங்க. ஃபியூஷன் ஆஃப் பவர் வருமா? ஆமா, ஃபியூஷன் ஆஃப் பவர்னா எக்ஸிகியூட்டிவ் அண்ட் லெஜிஸ்லேச்சருக்கு என்ன பண்ணுவாங்க? ஃபியூஷன் ஆஃப் பவர் தருவாங்க. அப்போ ஃபர்ஸ்ட் ஒன் கரெக்ட். பிரசிடென்ட் cannot dissolve லெஜிஸ்லேட்டிவ் கொடுத்துருக்காங்க. பிரசிடென்ட்னால டிசால்வ் பண்ண முடியாதா? பிரசிடென்ட்னால டிசால்வ் பண்ண முடியும். அப்ப இது என்ன பண்ண முடியாது, இது வராது. ஸோ மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் ஒன்லி எம்பிஸ் ஆர் அப்பாயிண்டட் அஸ் மினிஸ்டர்ஸ் அப்படின்னு கேட்கிறாங்க. ஸோ எம்பிஸ் மட்டும் தான் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. ஆமா, எம்பிஸ் மட்டும் தான் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. ஈவன் எம்பியா இல்லாதவங்க, அதாவது எம்பியா இல்லாதவங்க மினிஸ்டர் வந்தாலுமே அடுத்த 6 மாசத்துக்குள்ள அவங்க என்னவா இருக்கணும்? எம்பியா இருக்கணும். அப்போ 1 and 3 மட்டும் தான் எனக்கு வரும். இந்த மாதிரி தான் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் இதுல இருந்து வரும். ஓகேவா? இது கிளியரா? சோ நெக்ஸ்ட் நம்ம போறது எங்க போக போறோம் அப்படின்னா, ஃபெடரல் அண்ட் யூனிட்டரி கவர்மெண்ட். Federal and unitary form of government. ஓகேவா? சோ ஃபெடரல் அப்படின்னா என்ன? கூட்டாட்சியா? யூனிட்டரி அப்படின்றது ஒற்றை ஆட்சி. சரி, ஓகே. சோ நெக்ஸ்ட் நம்ம salient features of Indian constitution என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஃபெடரல் அண்ட் யூனிட்டரி சிஸ்டம். ஓகேவா? சோ நம்மளோட இந்தியா பாத்தீங்க அப்படின்னா என்ன சிஸ்டம்னு சொல்லுவாங்கன்னா, குவாசி ஃபெடரல் அப்படின்னு சொல்லுவாங்க. குவாசி ஃபெடரல். சோ இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, ஹாஃப் ஃபெடரல், பாதி தான் கூட்டாட்சி அப்படின்றது. சோ கூட்டாட்சி தத்துவம்னா என்ன? சென்ட்ரல் கவர்மெண்ட்னு ஒண்ணு இருக்கும், ஸ்டேட் கவர்மெண்ட்னு ஒண்ணு இருக்கும். இவங்க ரெண்டு பேருக்குமே அதிகார பகிர்வு அப்படின்னு இருக்கு, டிவிஷன் ஆஃப் பவர் அப்படின்னு இருக்கு. ஃபெடரல்னாலே அதுக்கான மீனிங் என்னன்னா டிவிஷன் ஆஃப் பவர்ன்றதுதான். ஓகேவா? இந்த டிவிஷன் ஆஃப் பவர் எப்படி வரும் அப்படின்னா, ஆக்சுவலா நம்ம பார்ப்போம் இல்லையா, ஷெட்யூல் 7ல என்ன இருக்கும்? சென்ட்ரல் லிஸ்ட், ஸ்டேட் லிஸ்ட் அண்ட் தென் கன்கரண்ட் லிஸ்ட்னு இருக்கும். சென்ட்ரல் லிஸ்ட்னா என்ன? மாநில பட்டியல். ஸ்டேட் லிஸ்ட்னா சென்ட்ரல் லிஸ்ட்னா மத்திய பட்டியல், ஸ்டேட் லிஸ்ட்னா மாநில பட்டியல், கன்கரண்ட் லிஸ்ட்னா பொதுப்பட்டியல். இது மூணுத்துமே என்னன்னா, சென்ட்ரல் லிஸ்ட் யார்கிட்ட பவர் இருக்கும்? சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்கும். ஸ்டேட் லிஸ்ட்டுக்கு ஸ்டேட் கவர்மெண்ட் இருக்கும். அதே மாதிரி கன்கரண்ட் லிஸ்ட்ல சென்ட்ரல் கவர்மெண்ட் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் இவங்க ரெண்டு பேர்ட்டுமே இருக்கு. ஓகேவா? சோ இந்த அதிகார பகிர்வை பத்தி சொல்றதுதான் என்ன? ஃபெடரல் சிஸ்டம் அப்படின்றது. அப்ப குவாசி ஃபெடரல்ன்றது எனக்கு எதை சொல்லுதுன்னா, இந்தியால சில ப்ராவிஷன்ஸ் எனக்கு என்ன பண்ணுது, ஃபெடரல் சிஸ்டத்தை மெயின்டைன் பண்ற மாதிரி இருக்கு. ஆனா சில சட்டங்கள் எனக்கு எப்படி இருக்கு அப்படின்னா, அவங்கள சென்ட்ரல் ஸ்டேட்டை விட சென்ட்ரலுக்கு பவர் அதிகமா இருக்க மாதிரி இருக்கு. அப்போ சென்டருக்கு கீழே ஸ்டேட் இருந்தது அப்படின்னா, அதாவது சென்ட்ரலோட பவருக்கு கீழே ஸ்டேட்டோட பவர் இருந்ததுன்னா அது பேர் தான் என்ன? யூனிட்டரி, ஒற்றை ஆட்சி அப்படின்றத சொல்லுவாங்க.
ஓகேவா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஸோ ஃபெடரல் சிஸ்டம் எந்தெந்த சட்டங்கள்லாம் இல்லாட்டி எந்தெந்த ப்ரொவிஷன்ஸ்லாம் ஃபெடரல் சிஸ்டத்தை ஊக்குவிக்கிற மாதிரி இருக்கு, அதே மாதிரி எந்தெந்த ப்ரொவிஷன்லாம் யூனிட்டரி சிஸ்டமா ஊக்குவிக்கிற மாதிரி இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் திங், ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க, சூப்பர்மசி ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன். சூப்பர்மசி ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னா அரசியலமைப்பின் உயரிய தன்மை. ஸோ இது என்ன சொல்றாங்க அப்படின்னா, நம்மளுக்கு கான்ஸ்டிடியூஷன் அப்படின்றது வரையறுக்கப்பட்டிருக்கு கரெக்டா. ஸோ யாருக்கு என்ன பவர் இருக்கு, சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்குனா என்ன பவர் இருக்கு, ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்குனா என்ன பவர் இருக்கு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அப்போ அந்த பவர் எதை சொல்லியிருக்கு, கான்ஸ்டிடியூஷன் சொல்லியிருக்கு. அப்போ எல்லாத்துக்கும் மேல யாருதான் சொல்லியாச்சு, கான்ஸ்டிடியூஷன் தான் எல்லாத்த விட சுப்ரீம் அப்படின்றத சொல்லியாச்சு. பிரைம் மினிஸ்டர் கிடையாது, பிரசிடென்ட் கிடையாது, பார்லிமெண்ட் கிடையாது, சுப்ரீம் கோர்ட் கிடையாது, யாருமே கிடையாது. யாருதான் மேல இருக்கா, கான்ஸ்டிடியூஷன் தான் மேல இருக்கு. அவங்களுக்கு கீழே தான் யாரா இருந்தாலும் அப்படின்றது, அதுதான் சூப்பர்மசி ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன். அந்த கான்ஸ்டிடியூஷன் என்ன சொல்லிட்டாங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்குனா இந்தந்த பவர் இருக்கு, ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு இந்தந்த பவர் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ அந்த அதிகார பகிர்வுன்றது நம்ம கான்ஸ்டிடியூஷன் இருக்கிறதுனால சூப்பர்மசி ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் எனக்கு எதை இன்டிமேட் பண்ணுது, ஃபெடரல் சிஸ்டத்தை இன்டிமேட் பண்ணுது. ஸோ நெக்ஸ்ட் பை கேமரலிசம், இரு அவை அப்படின்னு சொல்லிட்டு. என்னென்ன அவை இருக்கு, லோக்சபா அண்ட் தென் ராஜ்சபா. லோக்சபால யாரு இருப்பா, மக்களுடைய நேரடி பிரதிநிதிகள் லோக்சபால இருப்பாங்க. ராஜ்சபால யாரு இருப்பா அப்படின்னா ஸ்டேட் ரெப்ரசன்டேட்டிவ், அதாவது மாநில அரசாங்கத்திலிருந்து மாநில அரசனோட ஸ்டேட்டை ரெப்ரசென்ட் பண்ணி போற மாதிரி இருக்கவங்க தான் ராஜ்சபால இருப்பாங்க. அப்போ ஸ்டேட் அண்ட் சென்டர் இவங்க ரெண்டு பேருடைய முயற்சியுமே, ரெண்டு பேருடைய பங்களிப்புமே ஒரு இடத்துல இருந்ததுனால அதுவுமே எனக்கு எதை ஊக்குவிக்குது, ஃபெடரல் சிஸ்டத்தை ஊக்குவிக்குது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் டூயல் கவர்மெண்ட். டூயல் கவர்மெண்ட்னா என்ன, சென்ட்ரல் கவர்மெண்ட் அண்ட் தென் ஸ்டேட் கவர்மெண்ட் ரெண்டு இருக்கு. அப்ப சென்ட்ரல் கவர்மெண்ட் நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி ஷெட்யூல் 7 படி எனக்கு என்ன இருக்கு, சென்ட்ரல் கவர்மெண்ட்னா சென்ட்ரல் லிஸ்ட் இருக்கு, ஸ்டேட் கவர்மெண்ட்னா ஸ்டேட் லிஸ்ட் இருக்கு. இவங்க ரெண்டு பேருக்கு சேர்த்து கன்கரண்ட் லிஸ்ட் அப்படின்றது இருக்கு. ஸோ அப்ப இது எல்லாமே அதிகார பகிர்வை ஊக்குவிக்குது. அப்ப இதுவுமே எனக்கு என்ன கேரக்டரிஸ்டிக்ஸா வருது, ஃபெடரல் கேரக்டரிஸ்டிக்ஸா வருது. ஓகேவா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் என்ன, ரிட்டன் கான்ஸ்டிடியூஷன். ஸோ நம்ம பார்த்துருப்போம், ஸோ இந்தியாவுடைய கான்ஸ்டிடியூஷன் அப்படின்றது தான் லென்த்தியஸ்ட் கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அப்போ ஏதோ ஒரு விஷயத்த நம்ம ரிட்டனா எழுதி வைக்கிறோம்னா என்ன அர்த்தம், யாராலுமே அதை மாற்ற முடியாதுன்னு அர்த்தம். ஸோ வாய் சொல்லாத ஒருத்தவங்க ஒரு விஷயம் சொல்றாங்க அப்படின்னா யாருனாலும் காலப்போக்கில் அதை மாற்ற முடியும். பட் ரிட்டன் கான்ஸ்டிடியூஷனா இருக்கும்போது எத்தனை நாள் ஆனாலுமே பெரும்பான்மையின் அடிப்படையில் திருத்தப்படலாமே தவிர அதை டோட்டலா வேனிஷ் பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ அப்ப ரிட்டன் கான்ஸ்டிடியூஷன் எனக்கு எதை தான் சொல்லுது, ஃபெடரல் சிஸ்டத்தை தான் சொல்லுது. ஓகேவா? நெக்ஸ்ட் ரிஜிட் கான்ஸ்டிடியூஷன். ரிஜிட்னா என்ன பார்த்தோம், ஸோ 2/3 மெஜாரிட்டியில ஒரு விஷயத்தை அமெண்ட் பண்றது பேர் தான் ரிஜிட் கான்ஸ்டிடியூஷன். ஓகேவா? ஸோ 2/3 ஆர்டிகல் 368 பார்த்தோம் இல்லையா, ஸ்பெஷல் மெஜாரிட்டி அப்படின்றது. ஸோ அப்போ இந்த ரிஜிட் கான்ஸ்டிடியூஷன் என்ன சொல்லுது அப்படின்னா, அரசியல் அமைப்புல சொல்லப்பட்டிருக்க விஷயத்த நம்மளால ஈஸியா திருத்தம் கொண்டு வர முடியாது அப்படின்னா அது பேர் தான் என்ன, ரிஜிட் கான்ஸ்டிடியூஷன். அப்ப நம்மளுடைய அரசியலமைப்புல எதையும் சொல்லியிருக்காங்க, நம்மளுடைய ஃபெடரல் சிஸ்டம் பத்தி சொல்லி, கூட்டாட்சி பத்தியுமே நம்மளுடைய அரசியலமைப்புல சொல்லியிருக்காங்க இல்லையா. சோ அப்ப அதையுமே திருத்தத்துக்கு எனக்கு என்ன மெஜாரிட்டி தேவை, இந்த 368 அப்படின்றது மூலியமா ஸ்பெஷல் மெஜாரிட்டி தேவை. சோ இதனாலையுமே என்ன பண்ண முடியாது, இதனால அரசியலமைப்பு ஈஸியா திருத்தம் கொண்டு வர முடியாது. அப்ப ஃபெடரல் சிஸ்டத்தை பாதுகாக்கிறதுக்கான ஒரு கருவியா எது யூஸ் ஆகுது, இந்த ரிஜிட் கான்ஸ்டிடியூஷன் அப்படின்றது யூஸ் ஆகுது. அப்ப இதுவுமே எனக்கு என்ன, ஃபெடரல் கேரக்டரிஸ்டிக் கீழ வரும். நெக்ஸ்ட் இண்டிபெண்டன்ட் ஜுடிஷியரி. சோ நம்ம ஆல்ரெடி பார்த்திருப்போம், என்ன பார்த்தோம், லெஜிஸ்லேட்டிவ், எக்ஸிகியூட்டிவ் அண்ட் தென் ஜுடிஷியரி. இந்த மூணு சேர்ந்து தான் ஒரு அரசாங்கம் இயங்குது அப்படின்னு சொல்றேன். லெஜிஸ்லேட்டிவ் என்ன பண்ணுது, சட்டத்தை இயற்றுது. எக்ஸிகியூட்டிவ் என்ன பண்ணுது, அந்த சட்டத்தை செயல்படுத்துது. அதே மாதிரி ஜுடிஷியரி என்ன பண்ணுது, அந்த சட்டம் சரியா செயல்படுதா இல்லையான்றதை கண்காணிக்கும். ஓகேவா? சோ அப்போ ஒருவேளை இந்த லெஜிஸ்லேச்சர்ல தான் எனக்கு என்ன இருக்கு, ஃபெடரல் சிஸ்டம் இருக்கு. ஒருவேளை ஃபெடரல் சிஸ்டத்தை ஒழுங்கா இம்ப்ளிமெண்ட் பண்ணல அப்படின்ற பட்சத்துல ஜுடிஷியரி என்ன பண்ணலாம், போய் கேள்வி கேட்கலாம். ஏன் கூட்டாட்சி தத்துவத்தை நீங்க ஒழுங்கா பராமரிக்க மாட்டீங்க, இல்லாட்டி ஒழுங்கா ஃபாலோ பண்ண மாட்டீங்கன்றதை யார் கேட்பா, ஜுடிஷியல் நீதித்துறை வந்து கேள்வி கேட்கும். ஓகேவா? சோ அப்போ நீதித்துறை எப்போ அதால தன்னிச்சையா கேள்வி கேட்க முடியும், அது இண்டிபெண்டா இருந்தாதான், சுதந்திரமா செயல்பட விட்டாதான் நீதித்துறையால தன்னிச்சையா செயல்பட முடியும். அப்போ நீதித்துறைக்கு சுதந்திரத்துக்கான, அதாவது தன்னிச்சையா செயல்படுறதுக்கான அதிகாரத்தை கொடுத்துட்டோம் அப்படின்றதுனால அதுவுமே எனக்கு என்ன, ஃபெடரல் சிஸ்டத்தை பாதுகாக்கிற ஒரு கருவியா மாறுது. அப்ப அதுவுமே ஃபெடரல் கேரக்டரிஸ்டிக் கீழே வரும். ஓகேவா? நெக்ஸ்ட் ரிவென்யூ ஷேரிங். ரிவென்யூ என்ன, இப்போ ஜிஎஸ்டி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஜிஎஸ்டி அப்படின்றது நமக்கு என்ன இருக்கு, ஸ்டேட் கவர்மெண்ட்டும் வசூலிக்கிறாங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் வசூலிக்கிறாங்க. வசூலிக்கிற பணத்தை யாரு பகிர்ந்துக்கிறா, ஸ்டேட் கவர்மெண்ட் அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்படின்றது பகிர்ந்துக்கிறாங்க. அப்ப இதுலயுமே எனக்கு என்ன இருக்கு, அதிகார பகிர்வு அப்படின்றது இருக்கிறதுனால இதுவுமே எனக்கு என்ன,
ஃபெடரல் சிஸ்டம். ஓகேவா? ஸோ இது எல்லாமே எனக்கு எதை சொல்ற மாதிரி இருக்கு, இந்தியாவில கூட்டாட்சி தத்துவம் பின்பற்றதுக்கான எக்ஸாம்பிள்ஸா மாறு. ஸோ அப்போ இந்தியா முழுக்க முழுக்க கூட்டாட்சி தத்துவத்தை ஃபாலோ பண்ணுது அப்படின்னு கேட்ட கிடையாது. சில யூனிட்டரி கேரக்டரிஸ்டிக்ஸும் இருக்கு, அது என்னன்றதை பார்ப்போம். ஓகேவா? ஸோ யூனிட்டரி அப்படின்றதுனா என்ன சொல்லிட்டேன், சென்டருக்கு அதிக பவர் இருக்கும். ஓகேவா? ஹை பவர் டு சென்டர். ஓகேவா? சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு அதிக பவர் கொடுத்தோம் அப்படின்னா அது பேர் தான் என்ன, யூனிட்டரி அப்படின்றது. ஓகேவா? ஸோ இதுல பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன, செப்பரேஷன் ஆஃப் பவர். ஓகேவா? ஸோ உனக்கு இது மேலாம் அதிகாரம் கிடையாது, எனக்கு மட்டும்தான் அதிகாரம் இருக்கு அப்படின்னு சொல்றதா செப்பரேஷன் ஆஃப் பவர். அதாவது இந்த விஷயங்களில் தலையிடக்கூடாது அப்படின்னு சொல்றதுதான் செப்பரேஷன் ஆஃப் பவர் அப்படின்றது. ஸோ அது நம்ம இந்தியாவில சில விஷயங்கள் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் சிங்கிள் கான்ஸ்டியூஷன். ஸோ சிங்கிள் கான்ஸ்டியூஷனா ஒற்றை அரசியலமைப்பா. ஸோ இந்தியா முழுக்க ஒரே ஒரு அரசியலமைப்பு தான் இருக்கு, தனித்தனி ஸ்டேட்டுக்கும் தனித்தனி அரசியலமைப்பு அப்படின்றது கிடையாது. அப்படின்றதுனால என்ன ஆகும் அப்படின்னா, இப்ப ஸ்டேட்டுக்கான லா என்ன, ஸ்டேட்டுக்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் என்ன, உங்களுக்கான பவர் என்ன அப்படின்றத யார் தான் முடிவு பண்றா, சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் முடிவு பண்ணுது. ஓகேவா? ஒருவேளை அந்த ஸ்டேட் கவர்மெண்ட் இருக்கிற ஆர்டிகல்ல ஏதோ ஒரு மாற்றம் கொண்டு வரணும் அப்படின்னாலுமே யார் தான் முடிவு பண்ண முடியும், பார்லிமெண்ட் தான் முடிவு பண்ண முடியும். ஸ்டேட் கவர்மெண்ட்னால அதுல முடிவு பண்ண முடியாது. அப்படின்ற பட்சத்துல அப்ப இந்த இடத்துல யாருக்கு பவர் கம்மியாகுது, ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு பவர் கம்மியாகுது, சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு பவர் அதிகமாகுது. ஸோ அப்போ இது என்ன, யூனிட்டரி பேசிஸ்ல வரும். நெக்ஸ்ட் ராஜ்யசபா சீட்டை முடிவு பண்றது யாரு, சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் முடிவு பண்றாங்க. ஸோ அகைன் இதுவுமே யூனிட்டரி பேசிஸ்ல வரும். நெக்ஸ்ட் எமர்ஜென்சி, அவசர நிலை, ஆர்டிகல் 352, 356 அண்ட் ஆர்டிகல் 360. இந்த மூணுத்துலயுமே என்னென்ன எமர்ஜென்சி சொல்லுது, ஆர்டிகல் 352 நேஷனல் எமர்ஜென்சி, 356 பிரசிடென்ட் ரூலை பத்தி சொல்லுது, அண்ட் 360 அப்படின்றது பினான்சியல் எமர்ஜென்சி பத்தி சொல்லுது. இந்த மூணு எமர்ஜென்சி போதும் யாருக்கு அதிகாரம் கொடுக்குறாங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் அதிகாரம் கொடுக்குறாங்க. அகைன் இதுவுமே என்ன, ஃபெடரல் கேரக்டரிஸ்டிக்ஸ் சொல்ல எதுதான் சொல்லுது, யூனிட்டரிய தான் சொல்லுது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ரெசிடியரி பவர். ரெசிடியரி பவர் அப்படின்னா என்னன்னா, இப்போ ஆல்ரெடி சொன்னோம் இல்லையா, ஷெட்யூல் 7ல நமக்கு என்ன இருக்கு, சென்ட்ரல் லிஸ்ட், ஸ்டேட் லிஸ்ட் அண்ட் தென் கன்கரண்ட் லிஸ்ட் இருக்கா. இந்த மூணு லிஸ்ட்லயுமே அடங்காத சில விஷயங்களை நம்ம எதுல சொல்லுவோம், ரெசிடியரி பவர், இதர அதிகாரம் அப்படின்றத சொல்லுவோம். ஓகேவா? இந்த இதர அதிகாரங்கள் யாரு கையில கொடுத்து வச்சிருக்காங்க அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் கொடுத்திருக்காங்க, ஸ்டேட் கவர்மெண்ட் இல்ல. அப்படிங்கும் போது அதுவுமே எனக்கு எது கீழே வருது, யூனிட்டரி கீழே வருது. ஓகேவா? சோ நெக்ஸ்ட் என்ன, இன்டகிரேட்டட் ஜுடிஷியரி, ஒருங்கிணைக்கப்பட்ட நீதிமன்றம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இன்டகிரேட்டட்னா சுப்ரீம் கோர்ட், அது கீழே யார் இருக்கா, ஹை கோர்ட், அது கீழே டிவிஷனல் கோர்ட், டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ஸ் அப்படின்றது இருக்கு. ஓகேவா? சோ அப்போ அல்டிமேட் பவர் எங்க இருக்கு, சென்டர்ல தான் இருக்கு. அப்படின்றதுனால இதுவுமே எனக்கு என்ன, யூனிட்டரி பேசிஸ்ல தான் வருது. ஓகேவா? சோ நெக்ஸ்ட் என்ன, அப்பாயின்மெண்ட் ஆஃப் கவர்னர். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பிரச்சனையே. ஓகேவா? சோ அப்பாயின்மெண்ட் ஆஃப் கவர்னர், ஒவ்வொரு ஸ்டேட்டுக்குமே கவர்னர் அப்படின்றத அப்பாயிண்ட் பண்றாங்க. யார் அப்பாயிண்ட் பண்றா, பிரசிடென்ட் அப்பாயிண்ட் பண்றாங்க. பட் பிரசிடென்ட் யாரோட பேச்ச கேட்டு அப்பாயிண்ட் பண்றாரு, பிரைம் மினிஸ்டர் யாரை கை காட்டுறாரோ அவர் தான் யார் அப்பாயிண்ட் பண்ணுவா, பிரசிடென்ட் அப்பாயிண்ட் பண்ண போறாரு. ஓகேவா? சோ அப்போ ஒரு ஸ்டேட்டுக்கான நாமினல் ஹெட், பேரளவு தலைவரை வந்து நியமிக்கும் போது யாருடைய கன்சிடரேஷன் அவங்க கேட்க மாட்டேங்கிறாங்க, அந்தந்த ஸ்டேட்டு கிட்ட அந்த கன்சிடரேஷன் அப்படின்றத கேட்க மாட்டாங்க, ஒப்பீனியன் கேட்க மாட்டாங்க. சோ அப்ப தனிச்சையா சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன பண்றாங்க, அவங்க யாரை நியமிக்கணும் அப்படின்றத தனிச்சையா முடிவெடுக்கிறதுனால அந்த இடத்துல யாருக்கு தான் பவர் அதிகமா இருக்கு, சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் பவர் அதிகமா இருக்கு, ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு பவர் இல்ல. சோ அதனால அப்பாயின்மெண்ட் ஆஃப் கவர்னர் அப்படின்றது என்ன எது கீழே வரும், யூனிட்டரி பேசிஸ்ல, ஒற்றை அரசாங்கத்துல வரும். ஓகேவா? சோ இந்த குரூப் 2லயுமே ஒரு அசெஷன் ரீசன் கொஸ்டின் ஒன்று வருது. அதுல என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, போஸ்டிங் ஆஃப் கவர்னர் இஸ் அகைன்ஸ்ட் ஃபெடரல் சிஸ்டம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. போஸ்டிங் ஆஃப் கவர்னர் இஸ் அகைன்ஸ்ட் ஃபெடரல் சிஸ்டம். ஆக்சுவலா அந்த அதுல வந்து என்னன்னா, நம்மளுடைய அரசியலமைப்பு படி கவர்னருடைய போஸ்டிங்கே எனக்கு வந்து அரசியலமைப்புக்கு எதிரானதுன்னு கேட்டா கிடையாது. கவர்னர் போஸ்டிங் எப்பயுமே எனக்கு எதிராக மாறாது. ஆனா அந்த கவர்னரை அப்பாயிண்ட் பண்றதுக்கு ஒரு முறை ஃபாலோ பண்றாங்க இல்லையா, அந்த முறை தான் என்னது, எனக்கு யூனிட்டரி பேசிஸா இருக்கு, எனக்கு ஃபெடரல் சிஸ்டமா இல்ல அப்படின்றதுதான் நிறைய பேர் வைக்கிற குற்றச்சாட்டு. யாருமே வந்து கவர்னருடைய போஸ்டிங் அப்படின்றது ஃபெடரல் சிஸ்டத்துக்கு, அதாவது கூட்டாட்சிக்கு எதிரான தத்துவம் அப்படின்றத சொன்னது கிடையாது. ஓகேவா? தமிழ்நாட்டுல அண்ணாலாம் சொல்லியிருக்காங்க, இதே மாதிரி கவர்மெண்ட் ஸ்டேட்டுக்கு வந்து தேவையில்லாத ஒரு போஸ்டிங் அப்படின்னா கவர்னர் அப்படின்றத சொல்லியிருக்காரு. பட் என்னன்னா, நம்மளுடைய கான்ஸ்டியூஷன் ரிலேட்டடா பார்க்கும்போது கவர்னர் போஸ்டிங் எனக்கு எதுவா மாறாது, எனக்கு ஃபெடரல் சிஸ்டத்துக்கு அகைன்ஸ்டா மாறாது. பட் டிஎன்பிசி கொடுக்குற கீ தான் ஃபைனல். எனிவே டென்டேட்டிவ் கீ வந்த பிறகு நமக்கு என்ன ஆன்சர் கொடுத்துட்டாங்க அப்படின்றது தெரிஞ்சு. ஓகேவா? சோ நெக்ஸ்ட் என்ன, அப்பாயின்மெண்ட் ஆஃப் சிவில் சர்வன்ட்.
ஸோ சிவில் சர்வன் யூபிஎஸ்சி எழுதி போறாங்க இல்லையா, ஸோ யூபிஎஸ்சி எழுதி உங்களுக்கு ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் செலக்ட் பண்ணுவாங்க. ஆக்சுவலா செலக்ட் பண்றது யாரு, சென்ட்ரல் கவர்மெண்ட் செலக்ட் பண்றாங்க. பட் அவங்க யார் கீழே ஒர்க் பண்றாங்க, ஸ்டேட் கவர்மெண்ட் தான் ஒர்க் பண்றாங்க. ஓகேவா? அப்ப ஸ்டேட்ல இல்லாட்டி டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரா ஒரு ஆள் யார் நியமனம் ஆகணும் அப்படின்ற முடிவை யார் தான் எடுக்கிறா, சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் எடுக்குது. அப்படின்றனால இதுவுமே எனக்கு யூனிட்டரி பேஸ் தான். ஓகேவா? ஸோ இதோட கொஸ்டின்ஸ்லாம் உங்களுக்கு எப்படி வரும் அப்படின்னா, ஸோ கீழே கொடுக்கப்பட்டிருக்க விஷயங்கள்ல எதெல்லாம் ஃபெடரல் கேரக்டரிஸ்டிக்ஸா இருக்கு, எதெல்லாம் யூனிட்டரி கேரக்டரிஸ்டிக்ஸா இருக்கு அப்படின்றது தான் உங்களுக்கு கொஸ்டினா வரும். ஓகேவா? ஸோ நம்ம எப்படி பார்லிமெண்டரி சிஸ்டம் அண்ட் பிரசிடென்சி சிஸ்டம் பார்த்தோம் இல்லையா, ஸோ அதே மாதிரி தான் இங்கேயுமே கொஸ்டின் கேட்பாங்க. ஓகேவா? ஸோ அப்போ எனக்கு கூட்டாட்சி தத்துவத்துக்கு அடிப்படையில வந்தது அப்படின்னா ஃபெடரல் கேரக்டரிஸ்ட், இல்லைன்னா எனக்கு யூனிட்டரி. ஓகேவா? ஸோ இதுதான் உங்களுக்கு செலியன் ஃபீச்சர்ஸ். ஸோ இதோட உங்களுக்கு என்ன முடியுது அப்படின்னா செலியன் ஃபீச்சர்ஸ் அப்படின்றது முடியுது. ஓகேவா? ஸோ அடுத்து உங்களுக்கு வந்து பார்ட் 1 நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம். ஸோ பார்ட் 1ல வந்து உங்களுக்கு என்ன இருக்கும், யூனியன் அண்ட் இட்ஸ் டெரிட்டரிஸ் பத்தி சொல்ல போறோம். அண்ட் தென் சிட்டிசன்ஷிப், ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், டிபிஎஸ். ஸோ அதே மாதிரி ஃபுல்லா கவர் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளால குவாலிட்டி அப்படின்றது ஈஸியா போகும். ஸோ இந்த டாபிக்ல உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா கமெண்ட்ல போஸ்ட் பண்ணுங்க. அந்த டவுட்ஸை நான் அடுத்த வீடியோல கிளியர் பண்ண ட்ரை பண்ணேன். ஓகேவா? தேங்க்யூ.